ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல ஒரு சைடிஷ் ரெசிபி. நான்வெஜ் ஏதாவது நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம்னா அந்த சமயத்தில் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ரெசிபி. இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் ஊற வச்சு இந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தடவை கொதிச்சு வந்துருச்சு. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்தா தான் நல்லா அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து பூண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்தோடனே இதை மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அப்போ தான் பூண்டு கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா ரசத்தில் இறங்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சீரக ரசம். இது பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் ஏதாவது ஹெவியாக சாப்பிடும்போது கடைசியாக கொஞ்சம் இந்த ரசம் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.